நான் வந்து ஒரு மீடியா பர்சன். அப்போது நீ ஏன் ஓப்பனாக இருக்க மாட்டேங்கிற, ஏன் பத்திரிகையாளர்கள் சந்திக்க மாட்டேங்கிறீங்க? ஷூட்டிங் முடிஞ்சு கிருத்தி சுரேஷ் தேனி அளவுக்கு செல்ற போகிறதுக்கு உனக்கு டைம் இருக்குது. கட்சி தொண்டர்களை சந்தித்து என்னப்பா ஏதுன்னு நேரம் இல்லை. காய்த்த மரம் கல்லடி கொள்ளும். விஜய்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க. காய்ச்ச மரம் கல்லடி கொள்றாரு. மனிதாபிமானம் உள்ள ஒருத்தனுக்கு எம்ஜிஆர் தத்துவ பாடல் வந்து மனசில் பதிவு. நிறைய அந்தரங்களான விஷயங்களையும் இன்னும் இன்டர்வியூ எடுக்க நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. இல்லை அந்தரங்கமான விஷயங்களை அவங்க பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க மகளை பற்றி என்னுடைய மகளுடைய எதிர்காலம் கருந்தி நான் கமலஹாசனுக்கு பிரியன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். அவர் கோபம் எப்போ வரும் தெரியுமா? எம்எல்ஏ காசு வாங்கினா கோபம் வரும், பொலிட்டை கழிச்சு நாலு சாத்துவார். ஏற்பாடு மாற்று அரசு வேணும்னு நினைக்கிறாங்க ஜனங்க. சார் விஜய் வந்துடுறாரு சார், ஒரு ஏக்கத்தோட ஒரு எதிர்பார்ப்போடு அவங்க இருக்கிறாங்க. அதனால தான் நான் இவ்வளோ விளாவரியாக பேசுகிறேன். சேனல் இவ்வளோ தூரம் ஃபேமஸான காரணம் என்ன? மந்திரம் தான், எம்ஜிஆர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ஜிஆர் டிவி சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம சந்திக்க போகிறது பைல்வான் ரங்கநாதன். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். எப்படி இருக்கீங்க சார்? விஜயை தொடர்ந்து இந்த கான்ட்ரவர்சியாக இந்த விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வரக்கூடிய எலெக்ஷன் இந்த 2026 அதில் என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தளபதி தான் ஜெயிக்க போகிறான்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஆமாம், நான் இப்போ ஆட்டோவில் வரும்போது டவுன் ட்ராடன் பீப்புள் எல்லாம் ஏதோ எதிர்பார்க்குறாங்க. நான் கூட விஜய்கிட்ட எதிர்பார்க்குறேன். ஆனால் எதிர்பார்க்குறேன்னா நான் வந்து ஒரு மீடியா பர்சன். அப்போது நீ ஏன் ஓப்பனாக இருக்க மாட்டேங்கிற, ஏன் பத்திரிகையாளர்கள் சந்திக்க மாட்டேங்கிறீங்க? ஆரம்ப நாள் எப்படி இருக்கலாமா சார்? ஒருவேளை எவ்வளோ நாளுங்க எப்படி முடிவு எப்படி வெளியே வந்தானாவும்? ஆமாம், நீங்கள் அரசியல் கட்சி தலைவர்னு சொன்னால் வெளியே வந்தால் ஆகணும், பேட்டி கொடுத்தா ஆகணும். அது இப்போ இருந்தே ஆரம்பிச்சிரு. இப்போ ஷூட்டிங் முடிஞ்சு தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், ஷூட்டிங் முடிஞ்சு கிருத்தி சுரேஷ் தேனி அளவுக்கு செல்ற போகிறதுக்கு உனக்கு டைம் இருக்குது. கட்சி தொண்டர்களை சந்தித்து என்னப்பா ஏதுன்னு பேசுறதுக்கு நேரம் இல்லை சார். பொதுவாகவே ஒரு டவுட் என்னன்னா சார், இந்த ரொம்ப பர்சனலான விஷயங்களையுமே நம்ம ரொம்ப நோண்டி பார்க்கணும் எல்லாத்தையுமே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பர்சனல்னா, நான் உங்கள் பர்சனல் கேட்கல, நீங்கள் ஏன் பர்சனல் கேட்கல. ஏன்னா அவர் அரசியல் கட்சி தலைவர், பொதுவானவர், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னா அவரை பற்றி சகல விஷயங்களும் எனக்கு தெரியணும். அவர் என்ன நோக்கத்தில் இருக்கார், இந்த விஷயத்தில் எப்படி இருக்கார் அப்படின்னு தெரியணுமா இல்லையா? கண்டிப்பாக சார். சரி, இல்லை சார், இப்போ எம்ஜிஆர் ஐயாவுமே என்னென்னா அவர் அவ்வளோ நல்லவர் எல்லாமே. ஆனால் அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா அவருடைய முகம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு. அவர் கோவம் எப்போ வரும் தெரியுமா? எம்எல்ஏ காசு வாங்கினா கோவம் வரும், பொலிட்டை கழிச்சு நாலு சாத்துவார். அதான் உண்மை. இல்லை, பொதுவாகவே அதான் சொல்லி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கோவம் வராத மனிதனே இல்லைங்க சார். வரும் சார், ஆனால் அதான் சொல்கிறேன், இப்போ தான் அவர் பக்குவப்பட்டுட்டு அடுத்து வரலாம். ஆனால் அதுக்குள்ளே எல்லா இதுலேயுமே தொடர்ந்து அவரை ட்ரால் பண்ணுறது. ஒருவேளை என்னென்னா பயந்துட்டாங்களா? ஒருவேளை இவர் அடுத்த திருப்பு வந்துடுவார். இல்லை, அந்த ஒரு பயம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த ஒரு பயம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அவர் மாற்று ஏற்பாடு, மாற்று அரசு வேணும்னு நினைக்கிறாங்க ஜனங்க. நான் ட்ராவல் பண்ணும்போது எல்லா ஆட்டோ டிரைவர்களும் கேட்குறது, சார் விஜய் வந்துடுவார் சார், ஒரு ஏக்கத்தோட ஒரு எதிர்பார்ப்போடு அவங்க கேட்குறாங்க. அதனால தான் நான் இவ்வளோ விளாவரியாக பேசுகிறேன். எனக்கு விஜய் பேரில் உள்ள பற்றின் காரணமாகத்தான் நான் இதை பேசுகிறேனே தவிர மற்றபடி நான் அவருக்கு எதிரி அல்ல. சார், இப்போ விஜய் சினிமாலேருந்து மூவ் ஆகிறாரு. இப்போ அந்த இடத்தோட ரீப்ளேஸ்மெண்ட் யாரும்? எங்கள் சினிமாவில் எதுக்கு மூவ் ஆகணும் சார்? அது எம்ஜிஆர் நடிச்சுக்கிட்டே அரசியல் இருந்தார். சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த மாதிரி சந்திக்க முடியாது, என்னால் எங்கேயும் ட்ராவல் பண்ண முடியாது. ஒரு அதெல்லாம் பண்ணலாங்க. எம்ஜிஆரே பண்ணிட்டாரு, கமலஹாசன் பண்ணிட்டாரு, சிவாஜி கணேசன் பண்ணிட்டாரு. சரி, எல்லாரும் நீங்கள் தான் தீராயந்தர் பண்ணாரு. ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இவருக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கலாம். எனக்கு இப்போ தான் படம், நான் தான் சொல்கிறேன்ல, ஷூட்டிங் முடிஞ்சதுங்க. ஆமாம், எல்லா வேலையும் முடிஞ்சது. அவருடைய கடைசி படம் இதுக்கப்புறமா அது வரலாம்ல. என்ன நல்ல நல்ல ஜோசியத்தை கட்டிகிட்டு இருக்காரா? சரி, இப்போ எங்கள் கட்டக்கட்டு வேலையை பார்க்க வேண்டியதானேங்க. இப்போ ஆரம்பிச்சாச்சு, மாறாக நடத்தியாச்சு, கடக்கடன்னு ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தானே. அதுக்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ரைட், அப்போ நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தா நான் இல்லை சார், அப்போ தான் சார் சார் நம்ம சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் பார்க்குறோம், நியூஸ்லாம் பார்க்குறோம். அதான் நீங்கள் ரொம்ப விஜய் ரொம்ப கரிஞ்சு பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார், நம்ம என்னென்னா டெய்லி எடுத்து பார்க்கும்போது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா தொடர்ந்து காய்த்த மரம் கல்லடி கொள்ளும். விஜய்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க. சூப்பர். காய்ச்ச மரம் கல்லடி கொள்றாரு. அவர் கண்டுக்காமல் இல்லை யாரும். ஆமாம், அதான் விஷயம். கண்டுக்காமல் அவர் பேசிக்கிட்டு இருக்காங்கும்போது அவர் இன்னும் அந்த பிரச்சனையின் ஆழமாக இருக்காருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தவிர அவர் ஒதுக்கலை.
சார் இப்போ சினிமாவில் யார் சார் ரீப்ளேஸ்மெண்ட்டு? யார் விஜய் சினிமாவில் யாருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையவே கிடையாது. எம்ஜிஆருக்கு யாரும் ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாது, ரஜினிக்கு யாரும் ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாது, கமலஹாசனுக்கு யாரும் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஒரே எம்ஜிஆர், ஒரே சிவாஜி, ஒரே ரஜினிகாந்த், ஒரே கமலஹாசன். அந்தந்த நேரத்தில் வசூலில் யார் முன்னுக்கு வராங்க, நம்பர் 1 நம்பர் 2 அப்படி போயிட்டே இருக்கும் சார். ஆனால் இன்றைக்குமே வந்து எம்ஜிஆர் சாருடைய பாட்டு என்னுடைய ரிங்டோனே அதான், நெஞ்சமுண்டு நேர்மெண்டு ஓடு ராஜான்னு. ஏன்னா அது பாடலாசிரியர் எழுதியிருந்தாலுமே இன்னும் அது இன்னும் 10 வருஷம் இல்லை 50 வருஷம் கழிச்சுனாலும் அதை கேட்கலாம் அப்படின்ட்டு. இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, பெருசாக எதுவுமே மனசில் நிற்க மாட்டேங்குது. ஆனால் அது வந்து தொடர்ந்து அதை பண்ணுறதுனால இப்போ எனக்கு அடுத்து என்னுடைய வரக்கூடிய சந்ததிகளுக்கு எல்லாத்துக்குமே எம்ஜிஆர் சார்னு தெரியுது. ஏங்க அதாவது இந்துக்களுக்கு பகவத்கீதைன்னு சொல்கிறாங்க, கிறிஸ்தவர்களுக்கு பைபிள், அதேமாரி குரான் வந்து முஸ்லீம்களுக்கு. அதேமாரி ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒருத்தனுக்கு எம்ஜிஆர் தத்துவ பாடல் வந்து மனசில் பதியும். அவனை வந்து எங்க சாதி சமுதாயமற்ற பேதம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் எல்லா படத்துலையும் சொல்லியிருப்பார். நாடோடி மன்னன் படம் பார்த்திங்கன்னா அப்போவே அவர் தான் முதலமைச்சராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பார் வசனம் எழுதிய கண்ணதாசன். இல்லை சார், இது டவுட் தான் சார். அரசியலை குறிவைத்து தான் அந்த பாடல்லாம் எழுதப்பட்டதா இல்லை? அது இயல்பு. ஏங்க இப்போது கமலஹாசன் வேணும்னா அவர் நம்ம அரசியலில் வருவோம்னு எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் அரசியலில் ஈடுபட்டவங்களெல்லாம் தன்னுடைய ரசிகமன்றத்தில் நீக்கினார். கடைசியில் அவரும் போனிலாம் போயிட்டார். இப்போ கடைசியில் ஒரே ஒரு எம்பிக்காக அல்லாடிக்கிட்டு இருக்கார் டிஎம்கேட்ட. இதுதானே அவருடைய ஸ்டேட்டஸு. அப்புறம் எதுக்கு வரணும்? உண்டு இல்லைன்னு பார்த்துருந்தோம் இல்லையா? அது இல்லை சரி, அது ஒரு பெரும் சக்தி இல்லை சார். இப்போ நீங்கள் சொல்கிறது எம்ஜிஆர் பின்னாடி அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் இருந்துச்சு. இல்லை, அது காரணம் வந்து அவர் டிஎம்கேல இருந்தார். டிஎம்கேல சின்ன துண்டு கருப்பு சிவப்பு துண்டு போட்டார். டிஎம்கேல எம்ஜிஆரா டிஎம்கேங்கிறது ஒரு பட்டிமன்ற விவாதம். எம்ஜிஆர் இல்லைன்னா திமுக இல்லைன்னு பேரங்க அண்ணாவே உணர்ந்துருந்தார். தம்பி நீ 5 லட்சம் தரதை விட மொத்த காட்டுக்கு ஓட்டு விழுந்தா போதுன்னு சொன்னார் அண்ணா. சார் அது மாதிரி இந்த கௌதமி இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க ரீசெண்டாக. அந்த கமல் சாருக்கும் அவங்களுக்குள்ள விவாகரத்து, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கேன்சரு, இது சம்மந்தமாக இதெல்லாம் சடனாக திடீர்னு எல்லாத்தையுமே பற்றி பேசியிருந்தாங்க. என்ன தூங்கியிருந்தவங்க மறுபடியும் எழுந்த மாதிரி இருக்குது? இல்லை, கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க, சொல்கிறாங்க. ரெண்டாவது இப்போ அவங்க ஏடிஎம்கேல இருக்காங்க, கமலஹாசன் ஒரு கட்சியில் இருக்கார். ஸோ அந்த ரீதியாகவும் அவங்க சரி கௌதமி என்ன கமலஹாசனை பற்றி சொல்கிறாருன்ட்டு ஏடிஎம்கே காரங்க கேட்குறதுக்கு ஆர்வம் வைப்பாங்க இல்லையா? அந்த பசிக்கு தீனி போட்டிருப்பாங்க அவங்க, அவ்வளோதான். இதுவுமே அரசியல் தான் அப்போ. ஆமாம். இல்லை சார், அப்போனா நிறைய அந்தரங்கலான விஷயங்களையும் இன்னும் இன்டர்வியூ எடுக்க நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குமே. இல்லை, அந்தரங்கமான விஷயங்களை அவங்க பேசுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க மகளை பற்றி என்னுடைய மகளுடைய எதிர்காலம் கருதி நான் கமலஹாசன் பிரியன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க. ஸோ அதை ஒன்று சொன்னால் 100 புரிஞ்சுக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. இப்போ அந்த கூட்டணி கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? எப்படி? யாரோட? ஏடிஎம்கே கமல் சார். ஏன்னா வாய்ப்பே இல்லை. டிஎம்கேல அவர் எம்பி பதவி வாங்க போகிறாரு, ராஜ்யசபா எம்பி. அவர் எப்படி ஏடிஎம்கேல கூட்டு வைப்பார் சார்? அது அஃபீஷியலாக இன்னும் பெருசாக அனௌன்ஸ் பண்ணல சார். அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு அப்போவே. இன்னும் வருங்காலத்தில் எல்லா தேர்தலையும் கமலஹாசன் வந்து டிஎம்கே கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுவார். அதுக்கு பதிலாக ஒரே ஒரு எம்பி சீட்டு, ராஜ்யசபா சீட்டு திமுக கூட்டணிலேருந்து கொடுக்குறாங்க. சார் இப்போ இந்த சினிமா நிலவரத்தை எடுத்துட்டோன்னா நிறைய சேல்ரி எல்லாருமே நிறைய எக்கச்சக்கமாக வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கான இம்ப்ளிமெண்ட் அவங்க பண்ணுறாங்களா அப்படின்றது மிகப்பெரிய இதாக இருக்குது. அதுவும் என்னென்னா பொதுவாகவே நான் தென் மாவட்டத்தை சார்ந்தவன் தான். எல்லாருக்குமே என்னென்னா ஊர்லலாம் முன்னாடி 50 நாள், எங்கள் ஊரில் இப்போ திருநெல்வேலி எடுத்துக்கிட்டிங்கன்னா ராம் உத்தராம் தேட்டர்னா கேடயம் வச்சுருப்பாங்க 50 நாள் 100 நாள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போம்லாம் எல்லாமே ஒரு வாரம் தான் ஓடுது. ஆனால் ஊரில் உள்ள மக்கள்லாம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படம் ஓடவே இல்லை, நீ தான்ப்பா ஓடுதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ சேல்ரி கொடுக்குறாங்க, அது வந்து வீணானதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா ஓகே தான் கரெக்டு தான் அப்படின்னு? டிமாண்ட்ஸ் அண்ட் சப்ளை. இப்போது ஒரு ப்ரொடியூசர் வந்து கொடுக்குறாருன்னா அவர் கேட்டால் கொடுக்குறாரு. எந்த ஒரு நடிகனும் எனக்கு இவ்வளோ கொடுன்னு கேட்கல. இவங்களா சம்பளத்தை ஏற்றுறாங்க, இவங்களா சம்பளத்தை ஏற்றி கொடுக்குறாங்க. அதை முதல்ல கண்டுபிடிச்சவர் ரஜினிகாந்த் தான். அவர் தான் வந்து நேரடியாக நான் அவருடைய படங்களை தேட்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எவ்வளோ வசூலாகுது, எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குங்கிறது கண்டுபிடிச்சவர். அதுக்கப்புறம் அப்படியே பரம்பரையாக கார்ப்பரேட் கம்பெனி அப்படி உள்ளே வந்தாங்க. 4-5 கார்ப்பரேட் கம்பெனி உள்ளே வந்துச்சு, எல்லாம் போனியாகாமல் போயிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு மார்க்கெட் இருக்கிறதுனால தான் தயாரிப்பாளர் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு தயாரிப்பாளர் ஒருத்தருக்கு போய் 10 கோடி ரூபா கொடுக்குறோன்னு வச்சுங்க, அடுத்த பின்னாடி வந்து 12 கோடி ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா அவருக்கு தானே முதல்ல கழிச்சு கொடுப்பாங்க. இது இயல்பு தானே.
அதனால் சம்பளத்தை வைத்திட்டான்னா நீ அவருக்கு கேட்டு நீ கொடுக்குறியா? நீ அதனையே கொடுக்குற. அதில் வந்து நடிகர்களை குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதேமாதிரி கமல் சார் வந்து ப்ரொடியூசர் அவதாரம் எடுத்துகிட்டே இருக்காரு, அடுத்தடுத்து படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அவர் இன்றைக்கி நேற்றுக்கல, ஆரம்பத்துலேருந்தே அவர் அப்படி தான். இல்லை சார், ஆனால் முன்னாடி அந்தளவுக்கு படங்கள் மிகப்பெரிய லெவலில் அவருக்கு சக்ஸஸ் ஆன மாதிரி தெரியலனா, பட் இப்போ தொடர்ந்து அவருக்கு வெற்றி படங்களாகவே இருக்கு. இல்லை, அவர் கமர்ஷியல் படங்களும் எடுக்கிறாரு, சில விஷப்பரீட்சைக்குரிய படங்களும் எடுக்கிறாரு, அவருடைய திருப்திக்காகவும் படம் எடுக்கிறாரு, ஜனங்க திருப்திக்காகவும் படம் எடுக்கிறாரு. அதனால் அவர் ஒரு கமர்ஷியல் தயாரிப்பாளர்னு சொல்கிறத விட ஒரு வித்தியாசமான தயாரிப்பாளர்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த அமரன், ஏன்னா எல்லா நடிகர்களும் கல்யாண மண்டபம் அப்புறம் காலேஜஸ்லாம் கட்டிட்டாங்க. ஒரே ஒரு சினிமாக்காரர் யாருன்னா, சினிமாவில் சம்பாதிச்சது சினிமாவிலேயே முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்க ஒரே ஆள் கமல்ஹாசன் தான். வேறு ஒரு கல்யாண மண்டபம் சொத்துக்கள் வாங்கி போடுற ஆள் இல்லை, செய்யலை. பாதி பேருக்கு அவர் பேசுகிறதே புரியலன்னு சொல்கிறாங்க. அறிவாக இருந்த அவங்களுக்கு தான் புரியும். அவர் வந்து ஒரு ஆங்கிலத்தை தமிழ் படுத்தி பேசுவார். காம்பவுண்ட் சென்டென்ஸாக பேசுவாங்கல்ல இங்கிலீஷில், அதே மாதிரி அவர் பேசக்கூடிய வல்லவர். அதனால் அவர் பேச்சு புரிஞ்சு கொள்ளலைன்னா அந்த பேச்சை புரிஞ்சு கொள்ளக்கூடிய பகுத்தறிவு உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் தவிர அவரை குறைக்க முடியாதுல்ல சார். அதுக்காக கடைக்கோடியில் இருக்கவங்களுக்கும் புரியணும் இல்லை சார். அதனால தாங்க அரசியலில் அவர் முன்னுக்கு வரல. போதுமா? அதான் சார். சார் இப்போ என்னென்னா, இப்போ அவர் அரசியலில் இருக்கார், தலைவராக பார்க்கணும்னு நினைக்கும் போது இப்போ அந்த பிக் பாஸு அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ அதை குவிட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டார். இருந்தாலும் ஊரில் உள்ள மக்களுக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியல. அவர் இன்னும் வந்து என்னென்னா, இவர் வந்து ஒரு கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சொன்ன மாதிரி விஜய்க்கு இருக்கிற பீக் கூட அவருக்கு இல்லை. அதை சொல்கிறேன். நீங்கள் இப்போ இந்த அளவுக்கு அவ்வளோ டேலண்டான ஆளுன்னு சொல்கிறீங்கல்ல, அது இல்லையே அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, நம்ம ஜனங்க எப்போவுமே அறிவாளிகளை தலைவராக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க சார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ இது வரைக்கும் வந்த தலைவர்கள் எல்லாமே அறிவாளி கிடையாது. இல்லை, மக்களை புரிந்து கொள்ளுதல் என்பது வேறு, அறிவாளியாக இருக்கிறது வேறு. நான் அறிவாளின்னா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். மக்களோட மக்களாக இருந்து அவர் சொல்லுவார் நாடுகளிடமில்லை, நீங்கள் மாளிகையிலிருந்து மக்களை பார்க்கிறீர்கள், நான் மக்களிடமிருந்து மாளிகையை பார்க்கங்கன்னு சொல்லுவார். ஸோ அதுதான் புரிதல். ஜனங்களை புரிதல் என்பது வேறு, ஜீனியஸுங்கிறது வேறு. சரி, இப்போ தான் அந்த வார்த்தையை சொன்னீங்க, நீங்கள் எங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்ட்டு. இப்போ டெக்னாலஜி அதிகமானால தான் இப்போ அந்த விஜயுமே களத்துக்கு வர மாட்டேங்காரு, மக்களோட இருக்க மாட்டேங்காரு, என்ன வேணாலும் ஆகலாம், எப்படினாலும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்ற ஒரு சூழலுக்காக கூட வராமல் இருக்கலாம்ல. இல்லை, அப்படி கிடையாது. இன்னும் வந்து நாம் வந்து விஞ்ஞான வளர்ச்சியை முழுமையாக சாதாரண வறுமைக்கோட்டுக்குள்ளே இருக்குன்னு கொண்டு போகலை. இன்னும் யூடியூப் இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? சார் இருக்காங்க சார். யூடியூப்னால் என்னன்னு தெரியாத இருக்காங்க. அப்புறம் சார், ஆனால் விக்கிரவாண்டியோட கூட்டத்துக்கு வந்த ஒரு பாதி பேர் அந்த முகத்தை பார்த்துட மாட்டோமா அப்படின்னு தானே வந்தாங்க. அவங்களுக்கு பாதி பேர் கட்சி முகத்தை பார்க்கறது வேற, ஓட்டு விழுறது வேற. ஆரம்பத்தை சொல்லிட்டு இருக்கேன். முகத்தை பார்க்குறவன் ஓட்டு போட மாட்டான், அந்த மனசை பார்க்குறவன் தான் ஓட்டு போடுவான். சார், ஆனால் எம்ஜிஆர் சாருக்கு நிறைய அவர் ஆரம்பத்துலேருந்தே ஒரே படத்துலாங்க நடித்தார், ஒரே கதையமைப்பு கொண்ட படத்தில் நடித்தார். உலகத்தில் வேறு எந்த நடிகனும் கிடையாது. அதாவது கதாநாயகி தான் கனவு காண்பா, கதாநாயகன் கனவு காண மாட்டான். அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து அடிப்பார், கொல்ல மாட்டார், சிரிச்சுக்கிட்டே சண்டை போடுவார். இதெல்லாம் வேறு யார்ட்டையுமே கிடையாது. அது ஒரு பெரிய ஃபிலாசபி, அதை யாரும் அடாப்ட் பண்ண முடியாது.